வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை அருகே நாட்டு மருந்து உட்கொண்டதால் 3 உயிரிழந்த விவகாரம். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சித்த மருத்துவ குழு ஆய்வு, மூலிகைகளின் மாதிரி சேகரிப்பு. கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்ட எதிர்ப்பு. கோவையில் கழிவுகளுடன் வந்த 20 லாரிகளை சிறைபிடித்து மக்கள் ஆவேசம். கீழே விழுந்ததால் எழ முடியாமல் தத்தளித்த யானை குட்டி ஈன்றது. செரிமான கோளாறு என கருதி 5 நாட்களாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். சிம்ஸ் பூங்காவில் காட்டெருமை தாக்கியதில் சென்னையைச் சேர்ந்த 2 காயம். தடுப்பு வேலிகள் அமைக்குமாறு சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள். ஆக்கிரமிப்புகளாலும் கழிவுகளாலும் நிரம்பி வழியும் ராசிபுரம் ராஜவாய்க்கால் உடனடியாக அகற்றி பாழ்படுவதை தடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள அழகபுரத்தில் நாட்டு மருந்து உட்கொண்டு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு மாவட்ட சித்த மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று பச்சிலை மருந்து உட்கொண்ட வைத்தியர் முத்துப்பாண்டி, பாலசுப்ரமணியன், இருளாண்டி ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாணிக்கத்தாய் தலைமையில் 5 சித்த மருத்துவர்கள் அடங்கிய குழு அங்கு ஆய்வு மேற்கொண்டது. மருந்து தயாரித்ததாக கூறப்படும் இடங்கள், உயிரிழந்தவர்களின் வீடுகள் ஆகியவற்றில் மருத்துவ குழு விசாரணை நடத்தியது. அதன் பின்னர் சில மருந்துகள் மற்றும் மூலிகைகளின் மாதிரிகளை ஆய்விற்காக குழுவினர் எடுத்துச் சென்றனர். அப்போது பேசிய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாணிக்கத்தாய், போலியான மருத்துவர்கள் செயல்படுவது தெரியவந்தால் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்களுக்கு தகவல் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கோவையில் யானை கருவுற்றிருப்பது தெரியாமல் செரிமான கோளாறு என வனத்துறை மருத்துவர்கள் 5 நாட்களாக சிகிச்சை அளித்து வந்திருக்கின்றனர். யானை இன்று காலை குட்டி ஈன்ற பிறகே அது கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. கடந்த 17ஆம் தேதி பெரிய தடாகம் வனப்பகுதியில் எழுந்து நிற்க முடியாத நிலையில் பெண் யானை ஒன்று மீட்கப்பட்டது. யானையின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் சாடிவயல் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. யானை தவறி விழுந்ததில் அதன் பின்னங்காலில் காயம் ஏற்பட்டதாகவும் செரிமான கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் வனத்துறை மருத்துவர் மனோகரன் தலைமையிலான குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் யானை குட்டி ஈன்றது. அதன் பின்னரே பிரசவ வலியால் யானை அவதியுற்று வந்தது வனத்துறையினருக்கு தெரிய வந்தது. தற்போது தாய் யானையையும் குட்டியையும் வனத்துறையினர் கண்காணிப்பில் வைத்திருக்கின்றனர். இந்த பயாலஜிக்கல் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதுவும் டெஃபினட்டாக அந்த ஃபேக்டர் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யவே முடியாது. ஆண் யானை இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அதோடைய ட்ரீட் பண்ணக்கூடிய நீங்கள் அப்ரோச்சிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பெண் யானையாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஈவன் நீங்கள் தூக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கூட முன்னாடி தான் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருக்கோம், பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணோம், சில வகையான மருந்துகள் கூட வி வர் வெரி காஷியஸ். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புபவர்கள்தான் அக்கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சாடியிருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் முந்தைய தவறுகள் நிகழாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுதல் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய வேண்டுதல், நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் என்ன பேசிருக்கீங்க, எந்த வகையில எல்லாம் நீங்க தவறு பண்ணிருக்கீங்க, அது நீங்க சொல்லுங்க. தவறு பண்ணிருக்கோங்கிறத வெளிப்படையா சொல்லி மன்னிப்பு கேட்கட்டும், காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கு பின்னாடி நீங்க சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. பாம்பன் அருகே கடல் அரிப்பால் மரங்கள் சாய்ந்து வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே ராமேஸ்வரம், பாம்பன், குந்துக்கால் கடற்கரையில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து வருகிறது. அதனால் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றன. கரையில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளும் சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஓராண்டில் 30% தரைப்பகுதி கடலுக்குள் சென்று விட்டதாக கூறும் குந்துக்கால் கிராம மக்கள் சுனாமி குடியிருப்புகளிலும் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு அலை தடுப்புச் சுவர் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் ரொம்ப அரிச்சு ரோடுகள்லாம் போட்டதெல்லாம் அரைவாசி ரோடுகள் எல்லாம் போயிருச்சு, தென்னங்கண்டுலாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏதாட்டும் எங்களுக்கு ஒரு
தடுப்பு சுவர் மாதிரி கட்டி கொடுங்க, இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த சவுக்கு வச்சதுல இருந்து அந்த பக்கம் அந்த கரையை வளர்த்துக்கிட்டு எங்களுக்கு உள்ள வந்து அடிச்சு இந்த கடலை அடிச்சு எல்லாம் அறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இந்த குந்துவால் பகுதியில் வந்து அரிப்புத்தன்மை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எங்களுக்கு தோப்பு எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு இந்த அரிப்பு இன்னும் ஏற்பட்டால் எங்கள் கிராமமே முழுகிடும். இதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு சின்ன தடுப்பு சுவர் வச்சு தரணும். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை காட்டுரிமை தாக்கியதில் சென்னையைச் சேர்ந்த இருவர் பலத்த காயமடைந்தனர். இன்று காலை சிம்ஸ் பூங்கா திறக்கப்பட்டவுடன் சென்னையைச் சேர்ந்த தினேஷ், தாமரை தம்பதியினர் பூங்காவை சுற்றி பார்த்துள்ளனர். அப்போது புதரில் இருந்து வந்த காட்டுரிமை தாமரையை தாக்கியுள்ளது. காப்பாற்ற முயன்ற அவரது கணவரும் காட்டுரிமை தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார். அவர்களை மீட்ட பூங்கா ஊழியர்கள் குன்னூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர். இருவரும் மேல் சிகிச்சைக்காக தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமீப காலமாக பூங்காவில் காட்டுரிமை நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக தடுப்பு வேலிகள் அமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அரியலூரில் சமூக ஆர்வலரை கொன்று புதைத்த கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோழன் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான விஸ்வநாதன் ஊழலில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறார். விஸ்வநாதன் அளித்த புகாரின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பணி இழந்திருக்கிறார். இதுபோன்று லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டு வந்த விஸ்வநாதனால் பல வழக்குகளில் சிக்கி இருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதத்தில் விஸ்வநாதன் கொலை செய்யப்பட்டு வெள்ளாற்றில் புதைக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். கூலிப்படை வைத்து சமூக ஆர்வலரை கொலை செய்தது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருளர்கள் வசிக்கும் பகுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என புகார் எழுந்திருக்கிறது. இங்கு அரசின் நலத்திட்டங்கள் கூட வருவதில்லை என்பது அவர்களது மனக்குறையாகும். திருவள்ளூர் மாவட்டம் கமவார்பாளையம் இருளர் காலனியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். அங்கு சொற்ப எண்ணிக்கையில் மக்கள் இருப்பதாலோ என்னவோ எந்த வசதியும் கிடையாது என கூறப்படுகிறது. ஆரணி ஆற்றின் கரையோரம் வசிப்பதால் அதிலிருந்து கிடைக்கும் மீன்கள் மட்டும்தான் இவர்களது வாழ்வாதாரம். மழைக்காலம் வரும்போதெல்லாம் கவலையும் சேர்ந்து வந்துவிடும் என்பது இந்த மக்களின் கூற்று. பெரும்பேடு போகிறோம் நாங்கள் தண்ணிக்கு. பெரும்பேடு போய் தான் எடுத்துன்னு வரணும். அந்த 3 கிலோமீட்டர் தாண்டி போனோம் நாங்கள் தண்ணிக்கு. நடந்து போயிட்டு எடுத்துன்னு வர்றது மட்டுமே. தண்ணிலாம் இல்லை. அப்படி தப்பினா ஆற்று தண்ணி தான் குடிக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரத கஷ்டப்பட்டேன். இங்கே ஒரு நாளைக்கு வரும், ஒரு வாரம் கூட வராது போயிட்டு ஒரு வாட்டி தண்ணி. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எந்த சித்தமும் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக இங்கேயே கிடக்குறோம். எங்களை வந்து யாரும் பார்க்குறதும் கிடையாது, யாரும் சேர்ந்துறதும் கிடையாது, எங்களுக்கு தண்ணி வசதியும் கிடையாது. அதே அப்போ ஒரு இந்த ஓட்டு வர டைமில் மட்டும் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு லைட்டு போட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதோட ஜெயிச்சிட்டாங்கன்னா யாருமே வந்து என்ன எதுன்னு கண்டுக்கிறது இல்லை. நாங்களும் எத்தனோ இடத்துல போய் மனு கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து பார்க்குறாங்களே தவிர வேறு போகிறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்களா, அவ்வளோதான். அதோட போயிடுச்சு. திருப்பி யாரும் வர்றதும் கிடையாது. கண்டுகொள்ளப்படாத பகுதியாக இருப்பதால் இங்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் எதுவும் கிடைப்பதில்லை என்பதும் இருளர் காலனி மக்களின் மனக்குறையாகும். மேலும் மின்சார வசதி இல்லாததால் தங்கள் குழந்தைகள் இரவு நேரங்களில் பாடம் படிக்க முடியாமல் திண்டாடுவதாக ஆதங்கம் கொள்கின்றனர். இது போதாதென்று தண்ணீர் பிரச்சனையும் இங்கு உண்டு என்பது இருளர்களின் ஆதங்கமாகும். வீட்டு மேனிக்கு நம்ம ரோட்டு ரசீதிக்கு கரண்ட்டுக்கு தண்ணிக்கு எல்லா இடத்துல மனு கொடுத்துக்கிறேன். ஆனால் அதிகாரிகளுக்கிட்டும் போய் நான் எவ்வளோ பேர் கேட்டு இருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன். ஆனால் யாரும் வந்து எதுவும் பார்க்கறதில்ல. இவ்வளோ இடத்துல மனு கொடுத்துருக்குறேன், இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ உலகம் சுற்றி இருக்கிறேன். ஆனால் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அந்த எலெக்ஷன் வர சொல்ல வராங்க, பேர் அதிகாரிங்க கூட வராங்க. இன்னும் ஒரு நேரத்தில் என்னன்றாங்க, இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாம் நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், இது பண்ணுவோம், அது செய்யறன்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கிடையாது. கமவார்பாளையம் இருளர் காலனி மக்களின் பிரச்சனைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லியை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு பேசியது. அதற்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில். சிவகாசியில் கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்ட பட்டாசு கடை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்தார். 20ஆம் தேதி சிவகாசி கடையில் இருந்து பட்டாசு பண்டல்களை லாரியில் ஏற்றிய போது வெடி விபத்து ஏற்பட்டது. அதில் அருகில் இருந்த ஸ்கேன் நிலையத்தின் ஊழியர்கள் பரிசோதனை செய்ய வந்தவர்கள் என 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஸ்கேன் நிலைய மருத்துவர் ஜானகிராமன் மற்றும் 2 சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் ஜானகிராமன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்று காலை திரும்ப மதுரையிலேருந்து சிவகாசிக்கு கொண்டு வந்தாங்க.
அவர் 9:30 மணிக்கு இங்கே நம்ம சிவகாசி மருத்துவமனையில் ரிசீவ் பண்ணப்பட்டார். அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு குழு இருந்தது. மயக்குனர், அறுவை சிகிச்சை நிபுணர், பொது மருத்துவர் அடங்கிய குழு இருந்தது. அவங்க அவரை செயற்கை சுவாசம் மற்றும் மற்ற உபகரணங்களோட உதவியால் அவரை சிகிச்சை அளிக்க முயற்சி பண்ணாங்க. 10:05க்கு அவர் மரணமடைந்து விட்டார். ஓசூர் ஜூஜுவாடி தேசிய நெடுஞ்சாலையோரம் இருக்கும் பட்டாசு கடைகளில் 2வது நாளாக ஆய்வு நடைபெற்றது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே இருப்பதால் பட்டாசு வாங்குவதற்காக பெங்களூருவில் இருந்து ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். அதனால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பட்டாசுகள் கடைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மக்கள் வாகனங்களை சிரமமின்றி நிறுத்தி பட்டாசுகளை வாங்கிச் செல்ல வசதியாக கடைகளுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்திருக்கும் கூத்தாண்டகுப்பம் கிராமத்தில் பள்ளி பேருந்து மோதியதில் 4ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். வெங்கடேசன் என்பவரின் இளைய மகன் தினேஷ் பள்ளி செல்வதற்காக பள்ளி பேருந்தில் ஏற முயன்றபோது தவறி விழுந்திருக்கிறார். பேருந்தின் சக்கரம் அவர் மீது ஏறியதில் தலையில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தினேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பள்ளி பேருந்தில் உதவியாளர் இல்லாததே இந்த விபத்திற்கு காரணம் என கூறி பள்ளி நிர்வாகிகளுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஸ்கூல் பஸ் வந்து 8:30 மணிக்கு வரும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் நின்று வீட்டாண்டே பையன் அந்த இறந்து போன பையன் வந்து வீட்டாண்டே பஸ் ஏறும்போது பஸ்ஸு டிரைவர் கவனக்குறைவால பையன் வந்து வீலில் மாட்டின்னு இறந்துட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து பள்ளி நிர்வாகம் ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்து எதுவுமே பேசலை. அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் பேசலை, காவல்துறைகிட்டையும் யாருக்கிட்டையுமே பேசலை. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அஞ்சுகம் பூபதி தனது பரப்புரையை இன்று தொடங்கினார். வல்லம் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சுகம் பூபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக மாவட்ட செயலாளர், ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவினர் பலர் பரப்புரையின் போது உடன் இருந்தனர். கடை வீதியிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் அஞ்சுகம் பூபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பரசனூர் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் அகற்றப்பட்டன. பரசனூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து 3 பேர் வீடுகள் கட்டியிருந்தனர். அந்த வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. மணப்பாறை அருகே உள்ள இளாங்குறிச்சி ரயில்வே கேட் அருகே ரயில்கள் செல்லும் போது ஒருவித சத்தம் வருவதை கேட் கீப்பர் கேட்டுள்ளார். பின்னர் அவர் அதனை ஆய்வு செய்தபோது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில்களின் வேகத்தை குறைத்து இயக்கும்படி உத்தரவிடப்பட்டது. பிறகு தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் சரி செய்யப்பட்டதால் ரயில் போக்குவரத்து சீரானது. விருதுநகர் மாவட்டத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விருதுநகர் அருகே இருக்கும் மீசலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகள் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் சீமை கருவை மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. இதனால் கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் குளம் போல் தேங்கி இருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தேவியிடம் கேட்டபோது விரைவில் கழிவுநீர் அகற்றப்படும் என்று தெரிவித்தார். உலக போலியோ தினத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்து ஈரோட்டு சாலை வழியாக பேரணி சென்றது. அதில் அரசு பள்ளியைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று போலியோ சொட்டு மருந்து போட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நின்றிருந்த காரை இயக்கும்போது திடீரென தீப்பற்றியது. SV நகரம் கிராமத்தைச் சேர்ந்த சுகானந்தன் என்பவர் தனது காரை இயக்கியுள்ளார். அப்போது என்ஜின் பகுதியில் தீப்பற்றி அனைத்து பாகங்களும் பரவி உள்ளது. புகை வருவதை அறிந்த சுகானந்தன் காரில் இருந்து வெளியே உயிர் தப்பினார். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் கார் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
அருப்புக்கோட்டை அருகே இருக்கும் மா ரெட்டியப்பட்டியில் 48 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி கட்டப்பட்டுள்ளது. இந்த விடுதி பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கிறது. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த இடம் மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விடுதியை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ராசிபுரம் ராஜவாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 82 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரி. மழைக்காலத்தில் போதமலை, சித்தர்மலை ஆகிய மலைகளிலிருந்து வழிந்தோடும் நீர்தான் இந்த ஏரிக்கு ஆதாரமாகும். இது நிரம்பியவுடன் உபரி நீர் ஊருக்குள் செல்வதை தடுத்து அணைப்பாளையம் ஏரிக்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டது ராஜவாய்க்கால். இதில் பாய்ந்தோடும் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்வது வழக்கம். ஆனால் நீண்டகாலமாக போதிய மழையின்றி ராசிபுரம் ஏரி வற்றி வருவதால் ராஜவாய்க்காலில் நீர்வரத்து குறைந்து ஆக்கிரமிப்புகளால் நிறைந்துள்ளது. குழந்தைங்களுடைய பாதுகாப்பு இதில் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு கொசுனுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியும் பார்த்துட்டோம். யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. இந்த தண்ணி அது மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே வருது. தண்ணி வீட்டுக்குள்ளேயே வருது. மழை பெஞ்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு வருது. அதுவும் பாருங்கள், இப்போ இந்த இடமெல்லாம் உடஞ்சி கிடக்கிறதுக்கு நேராக உள்ளுக்கே போகுது. 2006 வாய்க்கால் கட்டின நாளில் இருந்து இன்னைய வரையிலும் தூரும் வரல. அந்த தண்ணி பூரா என்னுடைய நிலத்திலேயே சிரஞ்சி மற்ற கழிவுப் பொருள் அத்தனையே என்னுடைய நிலத்துல இருந்து மண்ணை பூரா மாசுபட்டு எந்த வெள்ளாமையுமே செய்ய முடியல. அதனால் இப்போ 2 வருஷமாக அதுவும் கடந்த முறையாவது கொஞ்சம் செஞ்சுருந்து இப்போ 2 ஆண்டுகளாக எதையுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு முனிசிபாலிட்டிலையும் சொல்லி பார்த்தேன், எதுவுமே வேலையாகலை. இது போதாதென்று ராசிபுரம் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் 16லிருந்து வெளியேறும் சாக்கடை கழிவு நீரும் ராஜவாய்க்காலில் திருப்பி விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த வாய்க்கால் பாழ்பட்டு வருவதுடன் தங்களுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் மக்கள். மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்புள்ள வந்துருச்சு. முழுக்க இப்போ இந்த ராஜா வாய்க்கால் பிளாட் போட்டாங்க. புதுசாக போடப்பட்ட நகர்ப்புற விரிவாக்கத்தில் எல்லா பகுதியிலுமே பிளாட் போட்டிருக்காங்க. நகரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிஞ்சு ராஜா வாய்க்கால் வெளியே போய் நகரத்துக்கு வெளியே ஒரே ஒரு வாய்க்காலாக சேர்ந்து அணைப்பாளையம் ஏரிக்கு போகுது. ஒரு காலத்தில் இந்த ஓடையில் கருந்தண்ணி ஓடிச்சு, மீன்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வாய்க்கால் இருந்த இடம் தெரியாத நிலைமையில் இருக்குது. முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருக்கு. டிச்சு தண்ணி பாஞ்சு நிறைய ஊசி, ரப்பர், பிளாஸ்டிக் பொருள், பாட்டில் எல்லாம் விவசாயத்தை கெடுக்குது. ஆடு மாடு வச்சிருக்க முடியல, ஊசி கால் பயிர் நட முடியல. எங்களுக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஊத்துல பள்ளிக்கூடம் கொசு கட்டி தாங்க முடியல. டிச்சு தண்ணி பூரா வயலில் இறங்கிடுது. நாங்கள் ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. எங்களுக்கு டிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்து இது பண்ணுங்க. ராஜவாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த பலனும் கிட்டவில்லை என்பது அவர்களது குற்றச்சாட்டாகும். கால்வாய் முற்றிலும் சிதைவதற்குள் அதனை சரி செய்ய வேண்டும் என்கிற ராசிபுரம் மக்களின் கோரிக்கை நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் காதுகளை எட்டும் என நம்புவோம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.